புற்றுநோய்க்கு அதிநவீன கீமோதெரபி சிகிச்சை அளிக்கும் வகையில் புற்றுநோய் சிறப்பு சிகிச்சை மையம் ஜசான்கோ என்ற பெயரில் கோடம்பாக்கம் வெள்ளாளர் தெருவில் திறக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நிகழ்ச்சி ஜூலை 20 காலை நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கனிமொழி சோமு, சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் எழிலன் நாகநாதன் மற்றும் சென்னை மாநகராட்சி உறுப்பினர் திரு சிற்றரசு ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். சிகிச்சை மையத்தை குத்துவிளக்கேற்றி பெயர் பலகை ஜசான்கோ என்ற பெயரில் தொடங்கப்பட்டுள்ள இந்த புற்றுநோய் சிறப்பு சிகிச்சை மையம் ஏழை எளியவர்களுக்கு குறைந்த கட்டணத்தில் தரமான சிகிச்சை வழங்க முடிவு செய்துள்ளதாக இந்த மையத்தின் நிறுவனர் டாக்டர் விஜயலட்சுமி பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். புற்றுநோயின் பாதிப்புகள் அதிகரித்து வருகிற நிலையில் அதுக்கான சிகிச்சை அமைப்புகளும் தரமான சிகிச்சைகள் மட்டுமல்ல, ஏழை எளியவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பயனுள்ளதான ஒரு அமைப்புகளும் உருவாக்கப்பட வேண்டியது என்பது அவசியம். அந்த வகையில் தான் ஜசான்கோ என்கின்ற இந்த அமைப்பு ஒரு குறைந்த செலவில் நிறைந்த மருத்துவ பயன் என்கின்ற வகையில் இந்த அமைப்பை இங்கே தொடங்கி இருக்கிறார்கள். தொடங்கி வைப்பதில் பெருமை அடைகிறேன். இது மிக சிறப்பான வகையில் மக்களின் பயன்பாட்டுக்கு வர வேண்டும் என்று மகிழ்ச்சியோடு எடுத்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ட்ரையல் மாதிரி போகும்போது நம்ம ரியலைஸ் பண்ணது, நம்ம ஊரில் இவ்வளோ அட்வான்சஸ் இருக்கும் போதும் கீமோதெரப்பி, கேன்சர்லாம் யாருக்குமே ஹோப் இருக்கிறது இல்லை, ட்ரீட்மெண்ட்க்கு வர்றதும் இல்லை. காலடியில் கொண்டதான் ரியாலிட்டி. ஸோ கவர்மெண்ட்டும் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. சார் இப்போ சொன்ன மாதிரி நிறைய அளவில் இந்தியா ஃபுல்லாக எக்ஸ்பென்ஷன் போயிட்டு இருக்கு. இவ்வளோ இருக்கும் போதும் நமக்கு ஏன் 30% தான் சர்வைவல் இருக்கணும். பிரஸ்ட் கேன்சர்னு எடுத்துட்டிங்கன்னா உலகளவில் 91% குறைக்கிறாங்க. நம்ம ஊரில் 66% தான். ஸோ நாங்கள் ஜஸ்ட் ஆன்க்கு ஆரம்பிக்கும் போது 2 பார்ட். ஒன்று வந்து டிஜிட்டல் கேம்பெயின். இது பார்த்தீங்கன்னா அவேர்னஸ், மக்களுக்கு கேன்சர் இருக்கிற ரிஸ்க் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் ஏர்லியாக கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் அணுகணும். இன்னொன்று ஃபிசிக்கலாக எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம் கீமோதெரப்பி. இதை யாருக்கு கீமோதெரப்பி தேவைன்னு யோசிச்சாலும் அவங்களுக்கு கிடைக்கணுங்கிற கான்செப்டோடு ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ எங்களோட ஐடியா சின்ன சின்ன ஊர்களையும் கொடுக்க முடியறதா இருக்கும். மக்களோட அஃபோர்டபிலிட்டி தகுந்த மாதிரி எவ்வளோ குறைச்சி கொடுக்க முடியுமோ அதையும் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். இவங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும். அண்ட் இங்கே வந்திருக்க எல்லா டிக்னிட்ரிஸ்க்கும் ரொம்பவே தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் அலாட்.